ஹலோ, வெல்கம் பேக் டு பூங்குடிஸ் சேனல். இன்றைக்கி நாம் நெத்திலி மீன் கிரேவி கேரளா ஸ்டைலில் எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த நெத்திலி மீன் இதயத்துக்கும் மூளைக்கும் ரொம்ப நல்லது. தைராய்டையும் பிளட் ப்ரெஷரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. நெத்திலி மீனை இதை போல் தலையை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. அதை நாம் வாலை கட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கிலோ மீன் எடுத்திருக்கிறேன். இந்த 1/2 கிலோ மீனுக்கு 1 கப் அளவுக்கு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். 1/2 கிலோ நெத்திலி மீனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு தகுந்தாற்போல் 1 கப்பு தக்காளியையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக சின்ன வெங்காயம் 1 கப்பு நல்லா உரிச்சிட்டு கழுவி எடுத்துக்கோங்க. பூண்டு 1/2 கப்பு உரித்து வச்சுக்கோங்க. இஞ்சி பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் லைட்டாக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. புளி 1 நெல்லிக்காய் சைஸுக்கு எடுத்து அதில் 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு ஏறினதும் உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் எப்பயுமே மீனுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெங்காயம் வதங்கின பின்னாடி பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பூண்டையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின பின்னாடி இஞ்சி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பேஸ்ட்டை சேர்த்த உடனே உங்களுக்கு அடியில் பிடிக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கின பின்னாடி 1 டீஸ்பூன் மிளகாய் பொடியும் 1 டீஸ்பூன் மல்லிப்பொடியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் எண்ணெய் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா வதங்கின பின்னாடி 1 டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கலாம். உப்பையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக விடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் வேக விடலாம். நடுவில் திறந்து பார்த்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடியில் பிடிக்கக்கூடாது. கொஞ்சம் தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாத்தையுமே மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கும். திரும்பியும் மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக விடலாம். நல்ல கிரேவி திக்காகி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த அளவுக்கு வந்துட்டால் அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டு நம்ம இதை இறக்கி தனியாக வச்சிடலாம். இந்த கிரேவியை தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப தாளிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இதை இறக்கி வச்சுட்டு வேறு ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சு இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு ஏறினதும் 1/2 டீஸ்பூன் வெந்தயமும் 1/2 டீஸ்பூன் சோம்பையும் போட்டு பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்ச பின்னாடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை இதில் சேர்த்துக்கலாம். உப்பு ஏற்கனவே கிரேவியில் சேர்த்துருக்குறோம். புளியை சேர்த்துட்டு நம்ம இறக்கி வச்சுருக்கிற கிரேவியையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். புளியும் சேர்த்த உடனே உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்படியே கிரேவி நல்லா திக்கான பின்னால் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நெத்திலி மீனை லாஸ்ட்டாக சேர்க்கணும். மீன் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் கிரேவி ஃபுல்லாக ரெடியான பின்னால் மீனை சேர்க்கலாம். மீனை சேர்த்து
உடஞ்சிராமல் கிளறி விடுங்க. எப்பயுமே மீன் வந்து கடைசியாக தான் சேர்க்கணும். 1 நிமிஷத்தில் உங்களுக்கு மீன் வெந்துடும். இந்த கிரேவி செஞ்ச உடனே ரொம்ப டேஸ்ட் இருக்காது. ஒரு 2 hours கழித்து தான் உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மீன் உடையாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க, வேக வைங்க. ஒரு 1 or 2 minutes வெந்தால் போதும். இதை அப்படியே எடுத்து நம்ம இட்லி, சப்பாத்தி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் பூங்குடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.